பிதிர்கர்மா. இந்த பிதிர்கர்மாங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பித்ரு சாபம், தோஷம் இதெல்லாம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கும். பிதிர்கர்மா யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு ஜாதகத்திலேயே நம்ம பார்த்துக்கலாம். சூரியன் சனி, சூரியன் ராகு, சூரியன் கேது, சூரியன் மாந்தி இந்த இணைவுகள் யாருடைய ஜாதகத்துல இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பிதிர்கர்மாவால பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, சனி, ராகு, கேது, மாந்தி இவங்க எல்லாம் இந்த 4 கிரகங்களும் சூரியனோட நட்சத்திரத்தில் நின்றாலும் இது பாதிப்புகளை ஏற்படுத்துத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே சமயம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுறது பிதிர்கர்மாவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கடன், நிறைய கடன் படுறாங்க. இவங்க தங்களுக்காக கடன் படுறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக கண்டிப்பாக கடன் படுறாங்க. நண்பர்களுக்காகவோ உறவினருக்காகவோ இல்லை தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக கூட நிறைய பேர் மனைவிக்காக மகனுக்காக எல்லாம் கடன் படுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான திடீர் கடன்கள் இவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, இவங்க திடீர்னு வேலை இழந்துடுறாங்க அல்லது தொழில் பண்ணிட்டு இருக்கும் தொழிலை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. மறுபடியும் இந்த வேலையும் கிடைக்கிறதில்ல, தொழிலும் அமையறதில்ல, சிக்கல் நிறைய ஏற்படுது. இவங்க எல்லாம் இந்த வேலையை நம்பியோ தொழிலை நம்பியோ கடன் வாங்கி இஎம்ஐ கட்ட கண்டிப்பா கூடவே கூடாது. இந்த இணைவு இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எப்பயுமே கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போதெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, கடன் பட்டுட்டேன், என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் கடன் வாங்கணும். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த இணைவுகள் இருந்தா கண்டிப்பா இந்த பிதிர்கர்மாவால பாதிக்கப்படுறாங்க. இந்த பிதிர்கர்மாவால கடன்களும் பிரச்சனைகளும் ஏற்படுது. இதுக்கு நமக்கு இந்த மார்கழி மாதம், வரக்கூடிய மார்கழி மாதம் நமக்கு ஒரு வழிவிடுது. மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி அன்னைக்கு, அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 11ஆம் தேதி 26/12/2025 அன்னைக்கு சப்தமி, வளர்பிறை சப்தமி வருது. அந்த அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேரன் மகாதேவி, அதாவது நவ கைலாயத்துல 2வது கோயில் கைலாயமுடைய கோயில். இந்த சேரன் மகாதேவி அருகிலேயே பார்த்தீங்கன்னா வியாச தீர்த்தம்னு ஒன்று பேருங்க. வியாசர் தபசு பண்ண இடம் அந்த இடம். அந்த தீர்த்தத்துல அதிகாலையிலேயே குளிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இயர்லியராக குளிச்சுக்கணும். 4 மணி, 5 மணி, 6 மணிக்குள்ள குளிச்சுட்டு அந்த சேரன் மகாதேவி கைலாயமுடையார் கோயிலில் போய் வழிபட்டு முன்னோர்களுக்காக வழிபடணும். வழிபட்டுட்டு அங்க இருக்கவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பாக இந்த பிதிர்கர்மாவிலிருந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலகலாம். இதை வருடம் ஒரு முறை கண்டிப்பா செஞ்சால் ரொம்ப 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 மிக மிக நல்லது. இந்த வளர்பிறை சப்தமியை கண்டிப்பா எல்லாரும் நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த பிதிர்கர்மாவிலிருந்து வெளிவரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா ஒரு முறையில இது வெளிவரதில்லை, யாரும் வெளிவர முடியறதில்லை. எவ்வளவுதான் வழிபட்டாலும் இவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியறதில்லை. அதனால நம்ம தொடர்ந்து மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி அன்னைக்கு சேரன் மகாதேவி கோயில் அருகில் இருக்கிற வியாச தீர்த்தத்துல குளிச்சுட்டு கைலாமுடியாரை வணங்கிட்டு தான தர்மங்கள் பண்ணிட்டு தொடர்ந்து வரணும். இந்த பிதிர்கர்மாவை